சமீப காலமாக தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே நேரத்தில் தொழிற்சங்கத்தை கட்டமைத்த பிறகு தொழிலாளர்களினுடைய உரிமைக்காக போராட வேண்டிய சூழ்நிலைகளை கடந்து இங்கே தொழிற்சங்கங்களை கட்டமைப்பதற்காகவே அனுமதியை பெறுவதற்காகவே போராட வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கிறார். இதற்கு தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழிற்சங்கத்தை கட்டுறதுக்கு முதலாவது தேவை தொழிலாளி தன்னுடைய அச்சத்தை உதறணும். அச்சத்தை உதறி எறியணும். ஏன்னா நமக்கு முக்கிய தலைமுறையில நம்ம அடைந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உரிமையெல்லாம் இருக்கு பாருங்க. உரிமைகளை யோசிச்சு பாருங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்க முடியாத உரிமைகள். 6 நாள் வேலை, 6 நாள் வேலை பார்த்தா 7வது நாள் வார விடுப்பு, ஒரு மாச வேலை பார்த்தா சம்பளம், ஒரு வருஷம் வேலை பார்த்தோம்னா போனஸ், வருஷம் ஆயுள் பூரா வேலை பார்த்தோம்னா கிராஜுவிட்டி, அதுக்கப்புறம் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் ப்ராவிடன்ட் ஃபண்டோட இணைக்கப்பட்ட பென்ஷனு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது. இதெல்லாம் எவராது அரசாங்கமோ அல்லது கவர்மெண்டோ பார்த்து இப்படியெல்லாம் செய்தால் தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்கன்னு கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? உண்மையே இல்லை. ஏன்னா கிராஜுவிட்டி என்பது 1972வது அரசுல தான் வந்துச்சு. 72 வருஷத்துல சட்டமாச்சு. ஆனா 50களிலேயே பின்னி மில்ல கிராஜுவிட்டி வாங்கிட்டான். போனஸ் 1940களிலேயே போனஸ் வாங்கிட்டான் பின்னி மில்ல. அப்போ சட்டங்களால் இந்த சலுகைகள் உரிமைகள் நமக்கு வரல. இந்த உரிமைகள் வாங்கினவர்கள் இந்த உரிமைகள் ஒரு வரையறையை தாண்டி போகக்கூடாதுன்னு அதை ஒரு தடுப்பதற்காகத்தான், அதை முறைப்படுத்துவதற்காக தான் சட்டங்கள் வந்துச்சு. அதுக்காக அந்த சட்டங்களை குறைவாகவும் மதிப்பிடக்கூடாது. எங்க போராடினானோ அங்க தொழிலாளி வாங்கினா, போராட முடியாத இடத்துல இதெல்லாம் கிடைக்கல. இந்த சட்டங்கள் வந்த பிறகு போராட முடியாத இடத்துலயும் கிடைச்சது. ஆனா இதற்கான முன்கையை எடுத்து கொடுத்ததுங்கிறது தொழிலாளி தான். இதெல்லாம் எனக்கு கேட்ட உடனே கொடுத்துட்டானா? கேட்ட உடனே நிச்சயமா கொடுப்பேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சட்டம், எவ்வளவு தகராறு. இப்பதான் செல்வராஜ் உட்கார்ந்து தமிழ்நாட்டினுடைய தியாகிகளுடைய பேர் பூரா படிச்சுட்டு இருக்காரு. அந்த பட்டியல் பூரா படிங்க. எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. பிஎஸ்என்டபிள்யூல கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில் வாசல்லே வச்சு பாப்பம்மா வயசு 20 வயசு 21 வயசு கீழே போட்டு பயணத்தால கழுத்துல குச்சி கொண்டான். மில்லுல வேலை பார்க்கிற, நம்மளோட வேலை பார்த்த ஒரு சக பெண் தொழிலாளிய தொழிற்சங்கத்துடைய அவங்க தொழிற்சங்க நடவடிக்கைகள் இருக்கிறது காரணமாக காமுகர்கள் போய் அந்த மில்லுடைய கருங்காலிகள் கற்பழித்த போது, கற்பழிப்புன்னு நான் வேணும்னு தான் சொல்றேன். ஏன்னா இந்த பாலியல் வன்முறை என்பது அந்த பெண்களை மைய இது கற்புங்கிறது கெட்டு போச்சுங்கிறதுக்காக சொல்றேன். ஆனா அத்தகைய வன்முறை நிலைமைகள் இது பண்ண போது 4 பேர் சேர்ந்து எவன் பண்ணானோ அவனை வெட்டி பண்ணான். இந்த பொண்ணு அவங்களுக்கு சொந்தம் இல்லை, அவங்க சாதி கிடையாது, அவங்க கூட பிறந்தவங்க கிடையாது, அவங்க இந்த கோயம்புத்தூர் மண்ணை சேர்ந்தவங்களே கிடையாது. ஆனா என் சக தொழிலாளி அவங்கள போய் நீ இப்படி பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லி வெட்டி கொண்டா. 4 பேரையும் சேர்த்து தூக்கில போடணும்னு சொன்னாங்க. அவங்கதான் சின்னியம்பாளையம் தியாகிங்க. கடைசியில விருப்பம் என்னன்னு கேட்ட போது எங்க 4 பேரையும் ஒரே குழிக்குள்ள வைக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கும் சின்னியம்பாளையத்துல ஏஐடியும் சிஐடியும் சேர்த்து அவர் நினைவு நாள் அன்னைக்கு விழா எடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு தடவை கூப்பிடுவாங்க. நானும் என்னையும் கூப்பிடுவாங்க. ஒரு தடவை போனா மார்க்சிஸ்ட் கட்சி கூடிய சிபிஐ தலைவர் ஏத்தணும், சிபிஐ கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஏத்தணும் இப்படின்னு முடிவு பண்ணி ஏத்துறாங்க. போன முறை நான் போன போது இவர் பி ஆர் நடராஜனுக்கு தெரியும். இன்னொரு முக்கிய பேர் சொல்ல வேணாம், ஒரு முக்கியமான சிபிஎம் தலைவர் இருந்தாரு. அவர் ரொம்ப பேர்வான தலைவர். அவர் போய் சிபிஐ கொடியை ஏத்தணும்னு அவருக்கு யோசனை ஆகி போச்சு. சிபிஐ கொடியை நான் ஏத்தணுமா? நான் தான் சிபிஎம் கொடியை ஏத்துறேன்னு, நீ சிபிஐ கொடியை ஏத்துனா ஏத்தியா அப்படின்னு சொல்லி ஏத்த சொன்னோம். அப்ப எப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சாங்க, எப்படிப்பட்ட தியாகங்களை சொன்னாங்க. அப்ப இத்தகைய தியாகங்கள் காரணமாகத்தான் அவன் செத்து போயிட்டான். ஆனா அவன் பிள்ளையும் பேரணமான நாம அனுபவிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒன்றும் வேணாம், ஒரு டிரான்ஸ்பர் போட்டா போதும், இன்னைக்கு சங்கமே வேணான்னு எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்துருவோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அதே சமயத்துல தொழிலாளி எல்லாமே போர்க்குணம் இல்லாமல் போயிட்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது.
போன தலைமுறை தொழிலாளிக்கு இந்த வேலை போனா போயிட்டு போகுது, என் உரிமை வேணும் அப்படின்னு கேட்கிற மனோநிலை இருக்கு. சொல்லுவாங்க சார், உன்னைய நம்பியா எங்க அப்பா என்னைய பெத்து போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாளியை பார்த்து, உன்னைய நம்பியா எங்க அப்பனை ஆத்தாலும் என்னைய பெத்து போட்டான் போயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னொரு வேலைக்கு போவான், வேலை கிடைச்சது. இன்னைக்கு இருக்கிற வேலையை விட்டு போனா இன்னொரு இடத்துல இதே மாதிரியான வேலை இதே சம்பளத்துல கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்படிங்கிற இந்த பயம், இந்த அச்சம், இந்த கிடைச்சதை எப்படியாவது அதான் அந்து விழுகிற வரைக்கும் நான் விட்டுட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிற நிலை. சக தொழிலாளி, கான்ட்ராக்ட் தொழிலாளி, இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா, பெர்மனன்ட் தொழிலாளியா இருக்கவனே இவன் மேல் சாதிக்கார மாதிரி அவனை கீழ் சாதிக்கார மாதிரி நடத்துவான். சார், அந்த கலிஜான வேலையெல்லாம் எங்களை ஏன் சார் பார்க்க சொல்றீங்க, இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளியை பாருங்க சார், இவனே சொல்லுவான். அந்த வேலையை பார்த்து கான்ட்ராக்ட் தொழில் வந்தானா அடுத்த நாள் இவனைத்தான் வெளியே தள்ள போறான் அப்படிங்கறத இவன் புரிஞ்சுக்க மாட்டான். அப்புறம் நான் பார்க்குற வேலை, என் சம்பளத்துல 4ல் ஒரு பங்கு 10ல் ஒரு பங்கு வந்து என்னுடைய சகோதரன் என் பக்கத்தே வேலை பார்க்கறானே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தா வந்து அவனை கான்ட்ராக்ட் தொழிலாளியா வச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்க முடியுமா? பக்கத்து தொழிலாளி வந்து பாலியல் வன்முறை செய்தாங்கிறதுக்காக வெட்டி கொலை செய்யற அளவுக்கு போய் நின்னான்ல, பக்கத்துல இருக்கவன் இப்படி சுரண்டியாடான்னு கேட்கறதுக்கான அந்த சொரணை வரணும்ல. இதெல்லாம் வரணும் அப்படின்னா இந்த வெளிச்சூழல், ஒரு நம்பிக்கையற்ற தன்மை. எனக்கு வெளியே போயிட்டா வேலை கிடைக்குமா, இந்த சமூகம் என்னை என்ன செய்யும், இருக்கிற கௌரவத்தை நான் இப்படியே பார்த்துக்கோமா, நாம வந்து அழுங்காம குழுங்காம இந்த இந்த வாழ்க்கையை இப்படியே நடத்திட்டு போவோம், கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சகிச்சுக்கிற மனநிலை இருக்கு பார்த்தீங்களா. இந்த சகிச்சுக்கிற மனநிலை இனிமேலும் சகிக்க முடியாது என்று மக்கள் எப்போது உணர்கிறார்களோ அப்போது புரட்சி ஏற்படும் அப்படிங்கறதுதான் கருத்தியல் ரீதியாக சொல்லக்கூடியது. நான் சகிச்சுக்கிட்டே இருக்கிறேன் கடைசி வரைக்கும் அப்படின்னா இதுல இருந்து வெளியே வர முடியாது. தொழிற்சங்கத்துல சேரணும் அப்படின்னா தொழிற்சங்கத்துல சேர்ந்தா முன்ன காலத்துலயும் அப்படி இருந்துச்சு, இப்பவும் அப்படி இருக்கு. முன்ன காலத்துல அதனால அதை வந்து தியாகமாக கருதினாரு. இன்னொன்னு, முன்ன ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டான், டிஸ்மிஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கீங்களேன், மற்ற தொழிலாளிலாம் அவனை சாமி கும்பிட்ட மாதிரி கும்பிடுவான். கொலை சாமியை எப்படி போய் கும்பிடுவானோ அதே மாதிரி எனக்காக வேலையில இருந்து நீ வெளியே போயிட்ட அப்படின்னு போய் கும்பிடுவான். இப்போ எவனாவது இந்த மாதிரியான பழிவாங்குதலுக்கு உட்பட்டா அவனும் சும்மா இருக்காம போய் முண்டி முண்டி போனான்ல, அதான் அவன் அனுபவிக்கிறான். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு புரிச்சுக்கிற ஒரு மனநிலை இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் எல்லாத்தையும் இழந்து விட்டு மதிக்கத்தக்கவன மேல வரும்போது இவன் வேலை போயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. ஹரிப்பட் யாருன்னு நினைக்கிறீங்க? மிக பிரமாண்டமான தொழிற்சங்க தலைவர் ஹரிப்பட் அன்புரையில வந்து போனார், யாருன்னு நினைக்கிறீங்க? சென்னையில கேபிள் துடைக்கிற தொழிலாளி, கேபிள் துடைக்கிற தொழிலாளி, கேபிள் துடைக்கிற தொழிலாளி டிஸ்மிஸ் பண்ண பிறகு போய் ஒசூர்ல போய் தங்கம் கட்டக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான தலைவரா மாறினான்ல. இப்ப மாறுவதற்கு பின்னாடி துணை புரிஞ்சான்ல. அதெல்லாம் வந்து இன்றைக்கு குறைவாக இருப்பதுங்கிறது ஒரு காரணம். தொழிலாளி என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்தோம் அப்படின்னா இத ஒரு எத்தனை நாளைக்கு வந்து அச்சத்துல வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும்? இப்ப பாக்குறோம், 100% 10% கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, 20% கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, 30% கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, 40% கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் அப்படின்னா 100% ஸ்ட்ரைக் நடக்காது. கான்ட்ராக்ட் தொழிலாளி பெர்மனன்ட் பண்ணு அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணாலுமே கான்ட்ராக்ட் தொழிலாளி வேலைக்கு போவான். ஏன் வேலைக்கு போவான்? அவன் பெர்மனன்ட் ஆகிறது விருப்பலன்னு அர்த்தம் இல்ல, அவன் பெர்மனன்ட் ஆகணும்னு தான் விரும்புறான். ஆனா அந்த கோரிக்கைக்காக போய் பெர்மனன்ட் தொழிலாளியோட சேர்த்துக்கிட்டா நாளைக்கு வேலை தர மாட்டேன்னா என்ன பண்றது, அவன் பெர்மனன்ட் வேலைக்கு போயிடுவான், எனக்கு நாளைக்கு வேலை தரலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அச்சம் தான் அவன் வேலை பார்க்க வைக்குது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் சூழல், இந்த கார்பரேட்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அரசாங்கம், அதனுடைய சட்டங்கள், ஆதிக்க சக்திகள், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா எப்படி 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி எது வந்தாலும் பரவாயில்ல, எவனுமே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா கான்ட்ராக்ட் வேலையும் வரமாட்டான், பெர்மனன்ட் தொழிலாளியும் வரமாட்டான், அவுட் சோர்ஸ் தொழிலாளியும் வரமாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க யாரை வச்சு இவங்க பண்ணுவான்? இப்ப திருப்பூர் தொழிலாளி வேலை பார்க்கறேன்னாக்கா ஒரிசா தொழிலாளியை கொண்டு வரான், ஒரிசா தொழிலாளியும் வரமாட்டான், வெஸ்ட் பெங்கால் தொழிலாளியும் வரமாட்டாங்கிற ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாக்க யாரை வச்சு இதெல்லாம் ஓட்டுவான்? எவ்வளவு நவீன மிஷின்களை வச்சாலும் ஸ்டார்டர் பட்டனை அமுக்கிறதுக்கு ஆள் வரும்ல, சரியா போடுதான்னு பாக்குறதுக்கு ஆள் வரும்ல. இத நாம எல்லாரும் ஒன்னா சேர்த்தா இதை நாம் நிறுத்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தொழிலாளி பெறுவதும். அப்படி உடனே இந்தியா புறம் ஒரு சூழல் கொண்டு வந்தா தான் அதை செய்ய முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. எங்கெல்லாம் உக்கரமாக போராட்டம் வருகிறதோ அங்கெல்லாம் தீர்வு வரும். சாம்சங் தொழிலாளி எத்தனையோ தொழிலாளி போராடுறான், பெருசா வரல.
சாம்சங் தொழிலாளி போராடினா எப்ப பேசுறான்? ஸ்ட்ரைக் பண்ண 2வது நாளா பேசினா, 4வது நாளா பேசினா, 30 நாளை தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் இருக்குது. எப்படி 40 நாளை தாண்டின பிறகுதான் எல்லாரும் போய் நிக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப யாருமே எங்களை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நீ ஒரு கோரிக்கை எழுப்பிட்டோன்னு எடுத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலின் கொண்டு இங்க இருக்கிற சட்டத் தலைவர், கட்சித் தலைவர் கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க. முடியாது. கொடுக்க மாட்டோம்ல, கொடுத்தாங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதே ஒரு சமூக பிரச்சனையாக அரசாங்கத்துடைய சமூகத்துடைய மூஞ்ச பார்த்து திரும்பி என்னைய பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமையோட வளர்த்தெடுப்பது அப்படிங்கிறதா இன்னைக்கு தொழிலாளிகளுடைய அந்த கடமை. இந்த யாரு என்ன போனா என்ன, நீ வாட்டுக்கு உன் பொழப்பு நீயே உன் புள்ள பொண்டாட்டின்னு இருந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்ல போதிக்கிற மாதிரியாக சமூகம் இருப்பாருங்க. அதுவும் அதுக்கு ஒரு காரணம். நீ வேலை செஞ்சினா, நீ மற்றவனுக்காக பேசினா, மற்றவனுக்காக நீ பாதிக்கப்பட்டினா உன்னை நான் கொண்டாடுவேன் அப்படிங்கிற சமூக கட்டமைப்பு குடும்பம் உருவாச்சு அப்படின்னா இது மாறும். இது மாறுவது அப்படிங்கிறது யாரெல்லாம் இந்த வர்க்க எண்ணமும் வர்க்க உணர்வும் கொண்டாடுறாங்களோ இவங்கெல்லாம் அப்படிப்பட்டவர்களை பயிற்றுவிப்பதன் மூலமாக தான் காட்டுறாங்க. தொழிற்சங்கம் இல்லைன்னா தொழில் வளரும் அப்படின்னு சொன்னா தொழிலாளி நல்லா இருப்பான். தொழிற்சங்கம் இருக்கிறதுனாலதான் தொழிலாளி கெட்டு போயிடறான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஐடில வேலை பார்க்கறவங்க எல்லாம் தொழிற்சங்கம் இல்ல. அவ்வளவு பேர் 8 மணி நேரம் வேலையா பார்த்துட்டு இருக்கான். அது சம்பளம் அவன் அமெரிக்காவில் அவன் வேலை பார்த்தானா இதே வேலையை அமெரிக்கால பார்த்தானா, கனடால பார்த்தானா, மெக்சிகோல பார்த்தானா அவன் வாங்குற சம்பளம் தான் இருக்கும். அங்க ஒரு ஆள் வாங்குற சம்பளம் 20 பேர் 30 பேர் வாங்கிட்டு இருக்கான். 50,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறேங்கிறான். ஆனா அவன் பார்க்கிற வேலை என்பது லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு சம்பளம் பண்ணுவாங்க. அப்ப நாம் ஒன்று பெறுவது அவன் நல்லா இல்லையே, அவன் உற்பத்தி செய்திருக்க மாதிரி நல்லா இல்லையே. அவனுக்கு எந்த ஐடி தொழிலாளியும் வெளியே போனாங்கன்னா வெளியே போனோம். ஒரு ஃபேக்டரியில இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் நோட்டீஸ் கொடுக்கல, எனக்கு ஏன் என்கொயரி வைக்கல, நான் டிஸ்பியூட்டுக்கு போவேன் அப்படின்னு போறதுக்கான வழிமுறை இருக்கு. ஆனாலும் போறானா இல்ல, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு உடனே வெளியே போயிடுறாங்கல்ல. இப்ப தொழிற்சங்கம் இருப்பது தொழிற்சங்கத்தை கட்டுவதற்கு தொழிலாளி இதற்காக சில தியாகங்களை செய்ய முன்வர வேண்டும். அதுல யாரு முன்னணி படையா இருக்காங்களோ அவங்க இவற்றை கற்றுக் கொடுப்பதற்கும் தொழிலாளியை ஒன்று திரட்டுவது அப்படிங்கிறதுல இந்த அளவுலதான் திரட்ட முடியும். உனக்கு போனஸ் வாங்கி தரேன், உனக்கு சம்பளம் 10% உயர்த்தி தரேன் அப்படிங்கிற அந்த பொருளாதார கோரிக்கைகளை அந்த ஆட்சி அகற்றிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் தவிர நாம நினைக்கிற மாதிரி முதுகுல போட நிக்கிற தன்மை கூடாது. தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு விண்ணப்பம் எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு நாட்களுக்குள் சங்க பதிவாளர் பதிவு செய்ய வேண்டும், என்னன்னு அவர் புரிஞ்சுருன்னா நான் கேட்பேன். தொழிற்சங்கம் வைக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு தொழிற்சங்கம் வேணுங்கிற எண்ணமும், அந்த தொழிற்சங்கம் வைக்கும் போது என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற தைரியமும் தொழிலாளிக்கு இருந்தாதான் சங்கம் வைக்க முடியும். அதெல்லாம் இல்லாம இந்த சட்டத்தை மட்டுமே எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அந்த பெண்ணு வேண்டாம், அந்த நிறுவனத்துல தொழிலாளர்கள் என்னையும் தோழர் ராதாலாம் பார்த்தாங்க. எப்படியாவது இந்த சங்கத்தை பதிச்சு கொடுத்துருங்க தோழர், உங்களுக்கு தெரிஞ்ச ஆபீசர் தானே பண்ணிதான் தரோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சங்கத்தை பதிவு பண்ணிட்ட அதான் நம்பர், சங்கத்துக்கு நம்பர் வாங்கி கொடுத்துங்க. நம்பர் வாங்கி கொடுத்தா போதும். என்னன்னா இந்த சங்கத்திற்கு நம்பர் வாங்கி அந்த சான்றிதழை வாங்கிட்டோம்னா முதலாளி வரை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாருங்கிற மாதிரியான ஒரு யோசனை தொழிலாளிக்கு. சங்கம் வச்சுட்டா உடனே நம்மகிட்ட கூப்பிட்டு உட்காந்து பேசுவாங்களான்னு அப்படிலாம் அப்படி ஒரு சட்டம் கிடையாது. அதனால முதல்ல சங்கம் ஏன் வைக்கிறோம், அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற நெஞ்சுரம் தொழிலாளிகள். அதுதான் ஃபர்ஸ்ட் எல்லாவற்றுக்கும் முதலான சங்கம் வந்துச்சுனாக்கா இப்போ முன்ன 7 பேர் சேர்ந்து ஒரு மனு கொடுத்தாக்க தொழிற்சங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் 1926 தொழிற்சங்க சட்டம். நீண்ட காலமா அது மாற்றப்படவே இல்லை. மற்றதெல்லாம் மாற்றிக்கிட்டே வந்தாங்களா, அதை மாற்றப்படவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. வாஜ்பாய் பிரதமரா இருந்தார் பாருங்க, அப்பதான் அதுல முதல் மாற்றம் வந்துச்சு. மாற்றம் தொழிலாளிக்கு அதிக உரிமையை கொடுத்த மாற்றம் இல்லை, வெள்ளக்காரன் கொடுத்த அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைக்கிற மாற்றம் வாஜ்பாய் காலத்துல வந்தது. வாஜ்பாய் இருந்த காலத்துல நாங்கள் 13 நாள் தான் இருந்தோம். அந்த 13 நாள்ல நம்மளுக்கு தோன்ற குழி இருப்பாருங்க, பெரிய குழி. அதுல என்ன பண்ணாங்கன்னா 7 பேர் கையெழுத்து போடுறதுங்கிறது சரி, ஆனா
7 பேர் சேர்ந்து தொழிற்சங்கம் வைக்க முடியாது. ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுல குறைந்தபட்சம் 10% பேராவது இந்த சங்கத்துல சேர்ந்திருக்கணும். பெரிய தொழிலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கட்டட தொழிலாளர்களுக்கு மாநில அளவிலான சங்கம் வச்சிருக்கோம். கட்டட தொழிலாளின்னு பார்த்தாக்கா ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க. 20%ல 10னா 2 லட்சம் பேர் சேர்ந்தாதான் அப்படின்னா அப்படி இல்ல. 100 பேராவது சேரணும். 100 பேரோ அல்லது 10%, இது ரெண்டுல எது குறைவோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வைக்கலாம். அதுதான் சங்கம் வைக்கிறதுக்கான சட்டத்தின்படி பிரதானமான அடிப்படை. வெறும் 10% வச்சு சங்கம் வச்சாவே அது பெரிய சங்கமா இருக்காது. பெரும்பாலானவர்கள் அந்த சங்கத்துல அங்கம் வகிக்கிறதா இருந்தாதான் அந்த சங்கமாக வலுப்பெறும். இயங்கும். சரி. இவங்களை கொண்டதாக ஒரு கூட்டத்தை நடத்தணும் முதல்ல. இந்த கூட்டத்தை நடத்தி இந்த சங்கத்துக்குன்னு பைலான்னா என்ன? நம்ம அமைப்பு விதிகள் சொல்றோம்ல. இந்த சங்கத்துக்கு பேர் என்ன, இந்த சங்கத்துக்குள்ள அட்ரஸ் என்ன, இதுல தலைவர் எத்தனை தலைவர், எத்தனை செயலாளர், எத்தனை பொருளாளர், எத்தனை நிர்வாக கமிட்டி மெம்பரு, எந்த பகுதியில எந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க இந்த சங்கத்துல சேரலாம், இந்த சங்கத்துக்கு பேரவை கூட்டம் எப்படி நடக்கும், இந்த நிர்வாகிகள்லாம் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்க, இவங்க வரக்கூடிய எவ்வளவு சந்தா வசூல் பண்ணுவாங்க, அந்த வசூல் பண்ற சந்தாவை எந்த வங்கியில போட்டு வைப்பீங்க, அதுக்கு யார் கையெழுத்து போடுவீங்க, இந்த விதியில திருத்தம் வந்தா எப்படி திருத்துறது, இந்த சங்கத்தையே கலைச்சிடணும் அப்படின்னு சொன்னா எந்த அடிப்படையில எப்படி பேசி இதை கலைக்கிறது, இப்படிங்கிறதெல்லாம் கொண்டதாக பைலாஸ் இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கு. தொழிற்சங்க சட்டப்படி தேவையான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பைலா வாங்கி முதல் அந்த தொழிலாளிக்கு படிச்சு காமிச்சு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க இருக்க பல சங்கங்களுக்கு அங்க இருக்க தொழிலாளிக்கு இந்த சங்கத்துக்கான பைலா என்னன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அது செயலாளருக்கே தெரியாத சங்கம் தான் இருக்கு. ஏதாவது ஒரு பத்திரம், வீட்டு பத்திரம் வாங்கினா படிக்காமையே வச்சுட்டே இருப்பான்ல, அந்த மாதிரி இந்த பைலாவை படிக்காம வச்சுருப்பான். இப்போ அதுக்கும் ஆப் வரையுது இன்னைக்கு இருக்க மோடி அரசாங்கம். பயிலாளர்கள் சொல்ற மாதிரி இல்லாம வேற மாதிரி சங்கத்தை நடத்திட்டீங்கன்னா உன் சங்கத்தை ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு புது சட்டம் 44 சட்டத்தை 4 சட்டமா மாத்துறான்ல. அதுல அது இருக்கு. பைலாவுக்கு விரோதமாக நீ சங்கம் நடத்தினா உன் சங்கத்துடைய பதிவை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப அந்த பைலாவை படிச்சு அந்த பைலாவை நிறைவேற்றணும். நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அதுல எத்தனை தலைவரும் ஒரு தலைவர் தான், பொதுச் செயலாளர் ஒரு செயலாளர் தான், துணை செயலாளர் இருப்பாங்க, அதே போல துணைத் தலைவர் இருப்பாங்க, எத்தனை நிர்வாக குழு உறுப்பினர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்க எண்ணிக்கைக்கு ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், இவங்களெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்கணும். 30 நிர்வாக குழு மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 28 பேரை தேர்ந்தெடுத்துட்டு 2 இடத்த காலி இடமா வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா 30 பேர் நிர்வாக குழு உறுப்பினர்னா நீங்க 32 பேரை தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்க உங்க சங்கம் உங்க பைலாவை மீறிடுச்சுன்னு அர்த்தம். அதனால அந்த பைலாவை வச்சுக்கணும். ரொம்ப மோசமானதெல்லாம் இருக்கு. எவ்வளவு ரூபா செலவழிக்கலாம், பொருளாளர் தன்னுடைய கையில எவ்வளவு ரூபா வச்சிருக்கலாம். பழைய நம்ம ஆர்வல் யூனியனுடைய பைலால எடுத்து பார்த்தா ஒரு 2 கூட்டத்துக்கு நடுவில் 100 ரூபாய் செலவழிக்கலாம். ஒரு சமயத்துல பொருளாளர் தன்னுடைய கையில 5 ரூபா வச்சுக்கலாம்னு. 5 ரூபானா எப்ப அது போனங்க 5 ரூபாங்கிறது பெரிய காசு. இன்னைக்கு 5 ரூபாங்கிறது 5 ரூபா நோட்டு அடிக்கிறத கூட நிறுத்திட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அப்பப்ப மாத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டே இருக்கும். அப்ப இதை செய்யணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க மினிட்டு, அந்த மினிட்ல நீங்க இந்த இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான அடிப்படை, அப்புறம் கலந்துகிட்ட உறுப்பினருடைய கையெழுத்து, கூட்ட தலைவருடைய கையெழுத்து, அப்புறம் இந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கு 7 பேர் யாருன்னு சொன்னாலும் அந்த 7 பேருங்கிறது யாரோ 7 பேர் பதிவு செய்ய முடியாது. அந்த தொழிற்சாலையில வேலை பார்க்கிற எந்த தொழிற்சாலையில அந்த சங்கம் இருக்கோ, நிர்வாகிகள்ல தலைவரோ செயலாளரோ நீங்க நிர்வாக குழுல நிர்வாகிகள்ல பாதி பேர் நீங்க அங்க வேலை பார்க்காதவங்கள கௌரவ உறுப்பினர்களாக்கி வச்சுக்கலாம். இப்ப நானு எந்த ஃபேக்டரிலையும் வேலை பார்க்கல, என்னைய ஒரு ஃபேக்டரியில இருக்க தொழிற்சங்கத்துல என்னைய தலைவரா வச்சுக்கலாம். ஆனா அந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது சங்கம் ஆரம்பிக்கிற 7 பேர்ல நான் தலைவர் அப்படின்னு நான் கையெழுத்து போட முடியாதுன்னா நான் கையெழுத்து போட முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஃபேக்டரியில இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துல யாரு வேலை பார்க்கறாங்களோ அவங்க 7 பேர் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணி அந்த அனுப்பி கொண்டு போய் கொடுக்கணும். தொழிலாளர் கூடுதல் ஆணையர் அப்படின்னு சொல்லி இப்ப ஜேசிஎல்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் அதை கொடுக்கணும். அப்புறம் அவர் அதை வாங்கி பார்த்துட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்க இருக்கக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்க ஏசிஎலுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரை அனுப்பி வைப்பாங்க. அவங்க நம்ம ரசீது புத்தகத்தை வாங்கி நம்ம மெம்பர்ஷிப்
டேட்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்லாம் எல்லாம் பார்த்துட்டு சரி கொடுக்கலாம்னா இந்த 7 பேரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த 7 பேர் போகணும். இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த 7 பேருக்கு ஆதார் கார்டு கொடுங்க, இந்த 7 பேருக்கு ஃபேக்டரியில வேலை பார்க்கறதுக்கான அடையாளம் கொடுங்க, இவருக்கு அட்ரஸ் அதுல அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆளு போய் 400 பேர் மெம்பர்னா 4 பேருக்கு ஆதார் கார்டு கொண்டு வரணும்னு சொல்றவங்கலாம் இருக்கிறான். ஏன்னா அவன் கையில சில்லறை கொடுத்தா தான் அதை இல்லாட்டி இல்லாதவனோட நாட்டியம்லாம் பண்ணி திருப்பி விட்டுட்டே இருப்பான். இப்போ இதெல்லாம் கொடுத்து அவனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு கொடுக்கணும். சட்டமே என்ன சொல்லுதுன்னா அந்த அந்த அதிகாரியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுல ஆவணத்தை கொடுக்கணும், அவர் கேட்கிற ஆவணங்களை கொடுக்கணும்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் கொடுத்து அவரை திருப்தி அடைய செய்யுது. அது என்ன வார்த்தைன்னு தெரியல, திருப்தி அடைய செய்யுது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அப்புறம் அங்க இருந்து மறுபடியும் ஜேசிஎலுக்கு அனுப்பி வைப்பாரு. இங்க வந்து அதை அதுக்கான ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல டைப் பண்ணி இதாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையில சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த வரிசை எண்படி இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முன்ன வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கே 1, 2 அப்படின்னு இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1, 2ன்னு இருக்கும். நம்ம ஹார்பர் யூனியனுடைய நம்பர் வந்து பார்த்தா நம்ம அந்த காலத்துல அதுக்கு பின்னாடி மாவட்ட எண்ணிக்கைலாம் இருக்கு. நிறைய மாவட்டங்கள் வந்துச்சு, நிறைய சங்கம் பதிகிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்பர் போட்டுப்பான். 1 பார் எம்டியு அப்படின்னு பார்த்தா மதுரை, எம்டிஎஸ்ன்னு போட்டா மெட்ராஸ், இப்போ எம்டிஎஸ் சிஎன்ஐ சென்னை அப்படின்னு போட்டு நம்பர் போட்டு கொடுப்பான். இது வாங்கிட்டா நம்ம தொழிற்சங்கத்தை பதிவு செய்து விட்டோம்னு அர்த்தம். ஆனா ஒண்ணு வச்சுங்க, ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க தொழிற்சங்கத்தை பதிவு பண்ணிட்டால் மேனேஜ்மெண்ட் நம்மளை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு. அப்படி பேசணும்னு ஒரு சட்டம் இந்தியாவில் இல்லை. பம்பாய் அதாவது மகாராஷ்டிரா அரசாங்கத்துல இருந்துச்சு. ரெக்கக்னிஷன் ஆக்ட், ரெக்கக்னிஷன் சங்கத்தை ரெக்கக்னைஸ் பண்றது அப்படிங்கிறது இருந்துச்சு. மற்ற இடங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த பலத்தின் காரணமாகத்தான் ரெக்கக்னைஸ் பண்றது பேசுறது. இந்த சங்கத்திட்ட பேசலன்னா நாளைக்கு வேலை நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை நாம் தோற்றுவிச்சிருந்தோம்னா மட்டும்தான் நம்மளோட பேச்சுவார்த்தை நடக்குதே தவிர சட்டபூர்வமாக பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கிறது இல்லை. அதனால சங்கம் அமைத்து விட்டால் நம்மோடு உட்கார்ந்து நிர்வாகம் பேச வேண்டும் என்பது கூட நம்முடைய ஒற்றுமையினாலும் சங்கத்துடைய வலிமையினாலும் தான் சாத்தியமே தவிர தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதால் மட்டும் சாத்தியம் இல்லை. ஆனா நம்ம தொழிற்சங்க சட்டத்தின்படி இவ்வாறு பதிவு செய்து தர வேண்டும். தொழிற்சங்கம் பதிவு செய்வதற்கு வேண்டிய தேவையான ஆவணங்களை எல்லாம் தொழிலாளர் பதிவுக்கான பொறுப்பேற்கக்கூடிய பதிவாளர்கிட்ட கொடுத்தாச்சு. அவரு சில விவரங்கள் கேட்கிறாரு, அதையும் கூட அவரு கொடுத்தாச்சு. ஆனா இத்தனை நாளைக்குள்ள இந்த பதிவு வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவும் இருக்கா? அல்லது இந்த பதிவு வேலை தேவையில்லாம காலதாமதப்படுத்துவது வந்து தொழிலாளி மத்தியில ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அவர் ஏதோ உள்நோக்கத்தோடு அந்த பதிவாளர் செயல்படுறாரு, அல்லது ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இந்த பதிவு வேலையை வந்து தாமதப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தொழிலாளி மத்தியில ஒரு அன்ட்ரஸ்ட் உருவாகுது, ஒரு சந்தேகம் உருவாகுது. அது ஒரு வகையில நிர்வாகத்துக்கும் தொழிற்சங்கத்தினுடைய அந்த உறவுக்கு பாதிக்கும். இந்த பிரச்சனையில வந்து கோர்ட் தலையிட்டு பதிவை வந்து காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்குள் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கோர்ட் மூலமா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சு அது பதிவாகி இருக்கிறதா? சட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்ட போது சிலவற்றுக்கு வரையறை இருக்கு, சிலவற்றுக்கு கால வரையறை இல்லை. கால வரையறை ஏன் இல்லை அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி வந்து இப்படி எல்லாம் செய்வார்னு எதிர்பார்க்க மாட்டான். தமிழ்நாட்டுல கவர்னர் சொல்றாருல, சட்டசபை வந்து மசோதாவை நிறைவேற்றுது, இவர் போய் கொடுத்தா அவர் கையெழுத்து போட்டு அது சட்டமாகணும். காலவரை யாராவது போட்டிருக்கா அப்படின்னா காலவரை எதுவும் இல்லை. இந்த குடியரசு உருவாக்கும் போது, இந்த அரசாங்கம் உருவாக்கும் போது கவர்னரா இருக்கிறவங்களும் முதலமைச்சராக இருக்கிறவங்களும் சட்டப்பேரவையும் ஒன்றாக இணைந்து வேலை பார்க்கும். ஏன்னா இந்த நாட்டை ஆள்றதுக்காகத்தான் அவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அன்னைக்கு சட்டம் இயற்றவர்கள் நினைச்சிருப்பாங்க. இப்ப ஆர்.என். ரவி என்ன சொல்றாரு, எனக்கு கொடுத்தாச்சு, ஆனா எத்தனை நாளைக்குள்ள நாங்க மசோதாவை பார்த்து அதை கையெழுத்து போடணும் அல்லது கையெழுத்து போடக்கூடாது அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அப்படின்னு எந்த வரையறையும் இல்லை. என்ன இருக்கு அப்படின்னாக்கா, ஒண்ணு அவர் அதை ஒப்புதல் கொடுக்கணும், ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னாக்கா நான் இந்த வகையில் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புறோம். திருப்பி அனுப்பிச்சாக்க மறுபடியும் 2வது தடவை சட்டசபை அதை நிறைவேற்றி கொடுத்துச்சுன்னா அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்ப இதை கெடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு, நான் கையெழுத்தும் போட மாட்டேன்,
ஏன் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு பதிலே சொல்லாம போட்டுருவேன். என்னன்னு கேட்டா சட்டத்தில் கால வரையறையே குறிப்பிடவில்லை. உங்கெல்லாம் நல்ல மனுஷங்க, பெரியவங்க, இதெல்லாம் நாட்டு நல்லெண்ணெய் இருப்பான்னு இந்த சட்டம் நம்புச்சு. இந்த சட்டத்தை தொகுத்தவர்கள் நம்புனாங்க. இன்னைக்கு இப்படி ஆள்லாம் வந்து இருப்பாங்கிறத பத்தி அன்னைக்கு கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவுடைய விடுதலைக்காக உயிரை தந்து போராடியவர்கள் நிறைவேற்றியது அது. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் பிற்காலத்துல வந்து சேருவாங்க அப்படிங்கிறத பத்தி அன்னைக்கு யோசிக்காம இருக்கலாம். அதே போலதான் இதுவும் அரசாங்கத்துல கொண்டு போய் நம்ம புதை கொடுத்தாக்க கூப்பிட்டு உட்கார வச்சு பதிவு பண்ணி கொடுக்கறது 10 நாள்ல எல்லாம் பதிவு பண்ணிருக்கோம். வெறும் 10 நாள்ல வந்து சங்கத்தை பதிவு பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். ஒரு பழைய காலத்து சொல்ல எனக்கு தெரிந்த ஒரு 35 40 வருஷத்துக்கு முன்னாடி 10 நாள் எல்லாம் சங்கம் பதிவு பண்ணி கொடுத்ததெல்லாம் உண்டு. காலையில கொண்டு கொடுத்துட்டு அவர் உடனே அனுப்புவாரு. நம்ம கையிலே கொடுத்துருவாரு. போய் ஏசிஎல் டிசிஎல் மேல இருப்பாரு, கீழே ஏசிஎல் இருப்பாரு. அப்படியே வாங்கி ஒரு கையில கொடுக்கறதுன்றதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஏசிஎல் ஆபீஸ் எங்கேயோ இருக்கு, ஏசிஎல் ஆபீஸ் எங்கேயோ இருக்கு. இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்கு 3 மாசம் ஆகுது. ஏதோ சுந்தர பிரதேசத்துல இருக்க மாதிரி அது போய் சேர்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அலட்சியமான நிர்வாகம். தொழிலாளி வந்து கழுத்தை பிடிப்பாங்கிற பயம் இல்லை. ஏன்னா அமைப்பாக்கப்பட்ட தொழிற்சங்கங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமைப்பு ஆயிரம் விடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை செய்யறாங்க. முதலாளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரத்துக்கும் இடையில ஒரு நெக்சஸ், ஒரு கூட்டு உருவாகி இருக்கு. அதனால இங்க வந்த உடனே அவங்க தகவல் சொல்லி அப்பா உனக்கு வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு நாள் லேட் பண்ண முடியுமோ அவ்வளவு நாள் லேட் பண்ணுங்கிறான். அதனால மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் போடுறாங்க. தப்பு. ஆனா அதுக்கான ஏற்பாடுன்னு வரும்போது அதையும் மோதித்தான் தீர்க்கணும். இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் நடக்க கோர்ட் என்ன சொல்லும்? கோர்ட் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா நீ கிடப்புல போட்டிருக்கிறத எடுத்து பாரு அப்படின்னு சொல்லணும். என் கையில பேப்பரை கொடுத்துருக்கீங்க, இந்த பேப்பரை எடுத்து நான் படிக்கிறதுக்கு நான் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும்னு சொன்னா எவ்வளவு இந்த அரசியல் அமைப்பு சட்டம், இந்த அரசாங்கம், இந்த அரசு அதிகாரிகள் தோலும் எருமத்தோல் மாதிரி தடுத்து போயிருக்குன்னு தானே அர்த்தம். கையில ஒரு பேப்பர் இருக்கு, அதை எடுத்து நான் படிக்காம இருப்பேன், கோர்ட்டு சொன்னா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு திமிருத்தனம் அது. சட்டம் என்ன சொல்றது? கொடுத்தா அதை படின்னு சொல்லுது. அதை படிக்காம நான் இருப்பேன், அதுக்கு கோர்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா திமிரு கிடையாது. அப்போ முதலாளிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசுகளுக்கும் இடையில ஏற்படுத்தக்கூடிய அந்த கள்ள உறவு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். இத வேற வழி இல்லாம சில சமயம் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்போ நம்ம 2K போடுறோம், நம்ம ஒரு தொழில் தகராறு போனஸ் வேணும், அது வேணும், தொழில் தகராறு போடுறோம். தொழில் தகராறை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல வந்து கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஆனா வருஷ கணக்குல கோர்ட்டுக்கும் அனுப்ப மாட்டேங்கிறான், என்ன பதில்னு சொல்ல மாட்டேங்கிறான். உடனே இங்க இருந்து கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி நாங்க அந்த ஃபெயிலியர் ரிப்போர்ட் சும்மா கிடக்கு, அதை போடுது, அதை வந்து பரிசீலிக்க வேண்டும்னு சொல்லி சங்கம் போய் மனு போடுது. சங்கம் மனு போட்ட பிறகாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஒரு தடவை ரொம்ப வருத்தப்பட்டாரு. சும்மா போட்டு வச்சிருக்காங்க லேபர் செக்ரட்டரி ஆபீஸ்ல. சரி, அந்த சங்கம் போய் ஒரு மனு போடுது கோர்ட்ல. கோர்ட்ல மனு போட்டான். சரி, இத போய் நீதிபதி எடுத்தாக்க என்ன நினைப்பாரு? போட்ட பிறகு இதை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கோர்ட்டுக்கு அனுப்பி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல வந்து நம்ம ஒரு பதில் காமிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னா, இல்ல வக்கீல் வச்சு ஏன் போடவில்லைன்னு நடத்துறதுக்கு கேஸ் நடத்து அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து ஒரு அரசு தொழிலாளர் துறையில ஒரு உயர்நிலையில இருந்த ஒரு அரசு அதிகாரி இப்போ உயிரோடு இருக்காரு. அவர் என்ன சொன்னது? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் வந்து சட்டத்துல ஒரு தடையும் இல்ல, எந்த தடையும் இல்லை. எவ்வளவு சீக்கிரமா வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். கால வரையறை இல்லை அப்படின்னு சொன்னா சீக்கிரமா செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு இல்ல. 10 நாள்ல செஞ்சு கொடுக்கலாம், 5 நாள்ல செஞ்சு கொடுக்கலாம். அதனால அப்படி செய்ய முடியும். நான் செய்யாத காரணம் ஏற்படுத்தக்கூடிய இந்த கூட்டு தான். தொழிலாளர்களை பற்றி ஏன்னா ஒரு காலத்துல வந்து இப்படி எல்லாம் பண்ணாம இருந்தா தொழிலாளி நேரா ஊர்வலம் பறந்து வருவான். ஏன்னா நான் அந்த மாதிரியான ஊர்வலங்களுக்கு நானே தலைமை தான் இருக்கேன், நானே போயிருக்கேன். நேரா ஆபீஸ்ல போய் உட்கார்ற இடம் இல்லாம சுற்றி உட்கார்ந்து அவன் சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு தடுத்து நம்ம நிறுத்துவோம். நீ அதை எடுத்து படிச்சு உத்தரவு போடுவியா, போட மாட்டியா, இல்லாட்டி சாப்பிட முடியாது, ஒண்ணுக்கு போக முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்துருப்பான். அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஆபீசரா வந்து ஆபீசராவே இருந்து அந்த போலீஸ் ஆபீசர் நான் ரோட்ல வந்தேன்னாக்கா எல்லாரும் ஒதுக்கி போனங்கிறா பார்த்தீங்களா? இது போலீஸ் ஆபீசர்கிட்ட மட்டும் இருந்துச்சு. இப்ப தொழிலாளர்கள் எல்லா ஆபீசர்ட்டையும் இது வந்துருச்சு. ஒரு பெரிய அந்த எஜமான மாதிரியும் அவர் வந்து அவர்கிட்ட போய் கூடி நின்று ஐயா நான் டிஸ்பியூட் போடணும் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒரு நிலைமை வந்துருக்கு. அதுக்கு காரணம் நாம ரெஜிமெண்டா போய் நிக்காதான், போய் அவங்ககிட்ட போய் நிக்கிறது. இவன்கிட்ட போய் ஒரு தொழிற்சங்கம்னா போய் அந்த கிளார்கிட்ட போய் காசு கொடுத்து இந்த சங்கத்தை
சங்கத்தை பதிவு பண்ணி ஒரு தொழிற்சங்கம் போய் காசு கொடுத்து பதிவு பண்ணு அல்லது எனக்கு ரெனியூ பண்ணுன்னு சொல்லலாமா? சண்டை ஓட்டு தகராறு பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி பண்ணணும், அப்படி பண்றதுதான் நம்மளுடைய கடமை, அதுதான் நம்மளுடைய ரத்தம். அப்படி இல்லாம சிலரை வளைக்க முடிகிறது. அப்படிப்பட்ட சங்கங்களும் இருக்கு, ஏஜென்ட்களாக வேலை பார்க்கிற சங்கங்களும் இருக்கு. அதனால வந்து அவன் எல்லாம் போன பிறகு அவன் எல்லாரையும் அப்படி பார்க்கிறான். எல்லாரும் அப்படி பார்க்கும்போது கடுமையான எதிர்விளைவுகள் வந்தா நிச்சயம் எதிர்விளைவுகள் வந்தா பண்ணுவாங்க. யோக்கியன்னா வந்து எதிர்வாக்கு ஒரு வினை வருதுனாக்கா அஞ்சாம இருப்பான். ஏன்னா நான் யோக்கியம் என்னையா பண்ணிடுவாரு. அயோக்கியம் பேர் இருக்கானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான தொழிலாளர் திரட்டு வந்து அப்படிங்கிறது நம்ம வந்துச்சுனாங்க இது கொஞ்சம் இல்லாம போயிடாது, கொஞ்சம் குறையும். ஒன் இண்டஸ்ட்ரி ஒன் யூனியன், அதை பத்தி நம்மளுடைய கருத்து என்ன? அதை பத்தி நம்ம கருத்து என்ன? ஒரு தொழிலுக்கு ஒரு சட்டம், அதாவது ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சட்டம், ஒரு தொழிலுக்கு ஒரு சட்டம். அப்படி இருந்தாதான் அது சட்டம். அப்படி இல்லைன்னா தொழிலாளி பல கூறுகளாக புழக்கப்பட்டா சங்கத்துடைய வலிமை குறையத்தான. காலும் கையும் முன்னோட ஒண்ணு ஒட்டி இந்த மூளையுடைய உத்தரவுக்கு இதெல்லாம் சேர்த்து அடி பண்ணி பார்த்தா கையை வேற இந்த கை வேற வைக்கிறது நடந்தா எந்த அளவுக்கு நம்மளால நடந்து போக முடியும்? அப்போ ஒன்றாக இருப்பதான் சிறந்தது. ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சட்டம், ஒரு தொழிலுக்கு நீங்க கேட்கறது என்னன்னா பஞ்சாலை, பிஎஸ்என்எல், வங்கி, சர்க்கரை ஆலை, டிஃபென்ஸ் இப்படின்னு தான் நீங்க கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் தொழில். அப்ப இந்த தொழிலுக்கு ஒரு சம்மேளனம், வெவ்வேறு இந்த ஒவ்வொரு ஃபேக்டரியில் இருக்கிற சங்கங்களை எல்லாம் சேர்த்து அது ஒரு சம்மேளனம். இந்தியாவுக்கே ஒரே ஒரு மத்திய தொழிற்சங்கம் அப்படின்னு இருந்தால்தான் 1947 ஆகஸ்ட் மே மாசம் 3ஆம் தேதி ஐஎன்டியூசி உடைக்கப்படும் வரை ஏஐடியூசி என்ற ஒரே ஒரு தொழிற்சங்கம் தான் 1920 இருந்து 47 வரைக்கும். விடுதலை அடைய போகும்போது வெள்ளக்காரனே நம்மளை பொறுத்துட்டு இருந்தான், தொழிலாளி ஒரே கொடி கீழே இருக்கட்டும் அப்படின்னு. விடுதலை அடைய போகிறோம்னு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே கொடி கீழே தொழிலாளி இருந்தான்னாக்க அது நமக்கு வாட்டமா இருக்காது அப்படின்ட்டு அதை உடைக்கணுங்கிறது தான் இந்தியாவுடைய முதலாளிகள். இந்தியாவுடைய வரப்போகும் ஆளுங்கட்சியோட சேர்த்து பிர்லா மாளிகையில வச்சு தொழிற்சங்க அலுவலகத்துல வச்சுல பிர்லா பெரிய முதலாளியான பிர்லா மாளிகையில வச்சு ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்போ 10 மத்திய சங்கம், 12 மத்திய சங்கம் இருக்கு. நம்ம வேற வழியே இல்லை. இப்ப எந்த ஒரு ஃபேக்டரியிலையும் 4 சங்கம் 5 சங்கம் வந்தா ஒரு சங்கம் போராடி வெற்றி வர முடியாது. அனைத்து சங்க கூட்டுக்குழுன்னு உருவானதுதான் வெற்றி வர முடியும்னு இருக்கு. ஆனா இந்த அனைத்து சங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா எல்லாரும் போகும்போது ஒருத்தர் நடுவில் நிற்பான், ஒருத்தர் 4 அடி பின்னாடி வந்து நிற்பான். அடிக்க போகும்போது திருப்பி பார்த்தோம்னா கூட வந்தவங்க எல்லாம் காணாம போயிடுவான். இப்படிங்கிற நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரே சங்கமாக இருந்தாதான் அது மாற்ற முடியும். ஏஐடியூசியை பொறுத்தளவில் ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சங்கம், ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம், ஒரே ஒரு மத்திய தொழிற்சங்க அமைப்பு அப்படிங்கிறது தான் வலியுறுத்துகிறது. இது கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கு. அண்மையில என்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 லட்சம் தொழிலாளர்களை உறுப்பினராக கொண்ட ஒரு அமைப்பு, இந்த தலைவர், அவருடைய தலைவர் குஷேலர், அவங்க இந்தியாவில் ஒரு 8-9 மாநிலங்கள்ல இருக்காங்க. எல்லாம் வந்து சென்னையில தான் இணைஞ்சாங்க. ஒரு அமர்ஜித் கவுர் வந்திருந்தாங்க. அப்ப பேசும்போது குஷேலர் சொன்னாரு, ஏஐடிஸ்ல சேரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். கடைசியில இனியோரு தனி சங்கம் வேண்டியதில்லை, ஒரு சங்கம் தான் வேணும் அப்படின்னு வேணும், ஒரு சங்கம் தான் வேணும்னு தனியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட சேர்ந்துட்டு சொல்லுவோம், சேர்ந்துருவோம் ஒரு சங்கத்தை அப்படின்னு முடிவு பண்ணோம். எந்த சங்கத்தோட சேர்றது அப்படின்னு முடிவு பண்ணா இந்தியாவுல முதல்ல தொடங்கப்பட்ட அமைப்பு ஏஐடியூசி. ஏஐடியூசி தொழிற்சங்கங்கள் இருக்கிற இடத்துலதான் எந்த கட்சிக்காரனும் எந்த நம்பிக்கை கொண்டவனும் தலைவர்களாக செயலாளர்களாக இருந்து செயல்படுவதற்கான ஜனநாயகத்தன்மை ஏஐடியூசியில் இருக்கு. ஆகவே சேருவதற்கால் ஏஐடியூசியில் சேர்ந்து வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப அண்மையில் சேர்த்தாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏஐடியூசியுடைய 75வது ஆண்டு விழால பம்பாயில நடந்துச்சு. தோழர் இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சர் 10 மத்திய தொழிற்சங்கமும் பேசும்போது ஒரே தொழிற்சங்கம் தான் இருக்கணும், அந்த ஒரு தொழிற்சங்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஏஐடிசி தான் தாய் தொழிற்சங்கம் அப்படின்னு பேசினாங்க. அது முடிஞ்சு வச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தடவை டெல்லிக்கு போயிருக்கும் போது நம்ம கவுன்சில் கூட்டத்துக்கு இந்திரஜித் தான் வந்தாங்க. இந்திரஜித்தை கேட்டோம், அப்படின்னு உங்க தலைமையில தான் செய்யணும்னு சொன்னாங்களே, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவர் பயங்கரமான விட்டி பேச,
திருச்சிக்கே சொல்றாரு, ஒரு சங்கம் இருக்கணுங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறான். ஆனா அந்த அந்த ஒரு சங்கம் அவன் சங்கமா மட்டும் இருக்கணும், மற்ற சங்கமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். என்ன பண்றது அப்படின்னாரு. அதுக்கு இது பேசி 30 வருஷம் ஆச்சு. பேசி 30 வருஷம் ஆச்சு. அப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கார்பரேட்டுடைய தாக்குதல், குரோனி கேபிட்டலிசம், இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துடைய தொழிலாளர் விரோத கொள்கை, பாசிச தன்மை, இது எல்லாம் ஒரு ஃபேக்டரிக்கு ஒரு சங்கம், ஒரு தொழிலுக்கு ஒரு சம்மேளனம், இந்தியாவுக்கே ஒரு மத்திய தொழிற்சங்கம் அப்படிங்கிறதை வெகு சீக்கிரம் ஏற்படாவிட்டால் தொழிலாளிக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இன்னும் வேகமாக அதிகரிக்கும். இதை தடுத்து நிறுத்தணும். புதிய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். 1972 கிராஜுவிட்டி சட்டம் வந்ததுக்கு அப்புறம் புதிய மத்திய சட்டம் வரவே இல்லை. எத்தனை வருஷமாச்சு கணக்கு பார்த்துருக்கேன். புதிய மத்திய சட்டமே வரல. புதுசா நம்ம தொழிலாளி அரசாங்கத்திட்டையும் முதலாளிகளிடம் போராடி எனக்கு ஒரு புதிய உரிமையை வாங்கி கொடுன்னு சொல்ல முடியல. பழைய சட்டங்களின் அடிப்படையிலான உரிமைகளை வாங்குவதற்கே திரட்டிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரியான ஒரு நிலைமை வருமையானால் மறுபடியும் 72க்கு அப்புறம் புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கான திறன் இந்திய தொழிலாளிக்கு ஏற்படும். இன்றைக்கு இந்தியாவுல ஒரு 2 கஷ்டம் இருக்கு. சாதி, பிறந்த உடனே நீங்க சாதி ஆயிடுவீங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. 2வது இன்னொரு முக்கியமான கெடுதல் ஒரு அரசியல் கட்சி இருந்தா அதுக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்கணும் அப்படின்னு. வேற நாடுகள்ல நிறைய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் தொழிற்சங்கம் 2-3 இருக்காது. ஆனா இங்க நேற்று ஒரு கட்சி பிறந்துச்சுனாக்க இன்னைக்கு அதுக்கு தொழிற்சங்கம் பிறந்துடுங்கிற நிலைமை இருக்கு. இப்ப இது 2ம் மாறணும். தாக்குதல் கடுமையானது. எப்ப நம்ம எல்லாம் சேர்த்து இதை உணரப்போகிறோம் என்பதை எதிர்காலத்துல தான் விட வேண்டும். இந்த நம்முடைய முதல் முயற்சியான இந்த கேள்விகள் 1000 நிகழ்ச்சி இன்றைக்கு நல்ல சிறப்பாக புது முயற்சின்றாலும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அமைந்திருக்கு. இங்க கேள்விகளை விரிவாக கேட்ட, கேள்விகளுக்கு மிக விரிவாக பதிலளித்த தோழர் டி. எம். மூர்த்தி அவர்களுக்கும் பங்கெடுத்துக் கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இதே போன்று அடுத்தடுத்து வெவ்வேறு தலைப்புகளில் மீண்டும்